கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்கே அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று அதனின்று விடுவிக்கும்படி என்று நாம் பார்க்கிறோம். யூதர்கள் 2 விதமான உலகத்தை சொல்லுவார்கள். ஒன்று இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம், மற்றொன்று இனி வரப்போகிற உலகம் என்று. பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் அது ஒரு பொல்லாத உலகம் என்றும், இனி வரப்போகிற உலகம் அது தேவனுடைய ராஜ்யம் என்றும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்றும், பிரியமானவர்களே அது குமாரனுடைய ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது ஒரு நீதியின் ராஜ்யம் அல்லது உலகம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது. ஆதலால் இந்த உலகம் மாமிசம் பிசாசனுடைய ஆளுகை இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நின்று நம்மை விடுவிக்க, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை தாமே சிலுவையிலே அறையப்படும்படி, இரத்தம் சிந்தும்படி, தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், பிசாசினுடைய பிடியில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இந்த பூமியிலே அனுப்பின கிறிஸ்து இயேசுவை யார் சொந்த இரட்சகராக, தன்னுடைய மீட்பராக, தன்னுடைய கிருபாதார பலியாக விசுவாசிக்கிறார்களோ, தன் பாவங்களை போக்கக்கூடிய மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல், நித்திய நரகத்துக்கு போகாமல், நித்திய பரலோகமாகிய நித்திய ஜீவனை அடையும்படி அவரை சிலுவையிலே தந்தருளி, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுக்கும்படி தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ரோமர் 5:8 பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பு கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தாமை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் விளங்க பண்ணிற்று என்று மீட்கும் பொருள் அவருடைய ஜீவன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் என்றால் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய நீதி கேட்பது என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பெற்ற இரத்தம், அது நம்முடைய தண்டனையாக, நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசு பெறும்படியாக, நம்முடைய அநீதி நீங்கி அவருடைய நீதி நம்மிடத்திலே வரும்படியாக, நம்முடைய அசுத்தம் நீங்கி அவருடைய பரிசுத்தம் நம்மிடத்திலே வரும்படியாக தேவனுடைய கரத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் அநேகர் நினைப்பது உண்டு, பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக பிசாசினுடைய கரத்திலே போய் இயேசு தம்முடைய இரத்தத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்று நான் ஒரு காலத்தில் நினைத்திருக்கிறேன். அது அப்படி அல்ல. தேவ சந்நிதியிலே, தேவனுடைய மகிமையிலே, தேவனுடைய பாதத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவற்றிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவருடைய ஜீவன் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. இன்னும் தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அவருடைய சொந்த ஜனமாய் நாம் விளங்கும்படியாக, பிரியமானவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம்
சுத்திகரிக்கப்படும்படியாகவும் அவருடைய சொந்த ஜனங்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாவத்திலிருந்து மீட்கிறது ஒரு புறம், நாம் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:10 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினால், தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. கிருபாதார பலி, நமக்கு கிருபையாய் அவர் நமக்கு பலி ஆனார். இரக்கத்தினாலே, நாம் நம்முடைய நீதினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே, அவருடைய காருண்யத்தினாலே என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக, சுத்திகரிக்கப்படுவதற்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக, இங்கே நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் பிரகாரம் இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரியமானவர்களே, நாம் முதன்மையாக பார்த்தோம், அங்கே நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் நமக்காக மரித்தார் என்று. இங்கே நாம் பார்க்கிறோம், இனி நீதிமானாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர்களாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று. மாத்திரமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே 12 மற்றும் 13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்காக இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவித்து குமாரனுடைய ராஜ்யத்துக்குள், ஒளியின் ராஜ்யத்துக்குள், நீதியின் ராஜ்யத்துக்குள் பங்கு அடைய நம்மை தகுதி உள்ளவர் ஆக்குகிறவராய் இருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நீர் விளங்க பண்ணின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக மீட்கும் பொருளாக நீர் அனுப்பி, ஆண்டவரே, அந்த சிலுவையிலே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நாங்கள் நீதிக்கென்று பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆக்கும்படி, எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கணும் தயவுக்காய், உம்முடைய சொந்த ஜனமாய் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கின தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுவித்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினவருமாய் இருக்கிற எங்கள் பிதாவாகிய தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.